பார்க்க போகிற டாபிக் என்ன வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து தமிழ் கொஷின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் தான். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து சிலபஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்திய மொழி குடும்ப வகைகள். ஸோ இந்தியாவினுடைய மொழி குடும்ப வகைகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஸோ பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 தமிழ், 3 மலையாளம், 3 தெலுங்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு லாங்குவேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து 3 அப்படின்றது மட்டும் துளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆன்சர் துளு. மூணாவது கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்பிட்டு ஆய்ந்த முதல் அறிஞர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூணாவது கொஷினுக்கு பிரான்சிஸ் எல்லிஸ். 4வது கொஷின் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை டேஷுக்கும் மேற்பட்டது. ஸோ 4வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1300 மொழிகளுக்கும் மேற்பட்டது. 5வது கொஷின் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளோடு மால்தே, தோடா, கோண்டி முதலியான மொழிகளை பற்றிய ஆய்வு மேற்கொண்டவர். ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹோக்கன். 6வது கொஷின் தமிழியன் என்று தென்னக மொழிகளை பெயரிட்டு அழைத்தவர். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6வது கொஷினுக்கு ஹோக்கன். 7வது கொஷின் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள். ஸோ தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்ட நாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7வது கொஷினுடைய ஆன்சர் வந்துட்டு இலங்கை மற்றும் சிங்கப்பூர் வந்துட்டு தமிழை வந்து ஆட்சி மொழியாக வந்து கொண்டிருக்காங்க. 8வது கொஷின் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர். ஸோ 8வது கொஷினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரதியார். 9வது கொஷின் சென்ட்ரியூ என்பது தமிழகத்தின் டேஷ் வடிவம். ஸோ 9வது கொஷினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவிதை. 10வது கொஷின் தமிழ் விடுத்துவது டேஷ் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது. ஸோ 10வது கொஷினுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிற்றிலக்கிய வகையை வந்து தமிழ் விடுத்துவது சார்ந்தது. 11வது கொஷின் விடுபட்ட இடத்தை பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11வது கொஷின் வந்துட்டு 3, 100, 10, 8. 12வது கொஷின் அலியா வனப்பு, ஒலியா வனப்பு, சிந்தாமணி அடிக்கோடிட்ட சொற்களை இலக்கண குறிப்பு. ஸோ 12வது கொஷினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈடுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். 13வது கொஷின் பாண்டி மண்டலத்தில் ஏரியை டேஷ் என்று அழைப்பர். ஸோ 13வது கொஷினுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்மாய் என்று அழைப்பர். 14வது கொஷின் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள். ஸோ 14வது வந்து உலக சுற்றுச்சூழல் கொண்டாடப்படும் நாள் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூன் 5. 15வது கொஷின் நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வாழ்கின்றன என்று கூறியவர். ஸோ 15வது கொஷின் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாங்குடி மருதனார். 16வது கொஷின் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார். ஸோ 16வது கொஷினுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர் ஆர்தர் காட்டன். 17வது கொஷின் கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது. ஸோ 17வது கொஷின் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்லணை அதை வந்து கிராண்ட் அணைக்கட்டுன்னு கூப்பிட்றாங்க.
18வது கொஷின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. ஸோ குண்டு குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். ஓகே, ஆன்சர் கரெக்ட். அருவி மலைமுகட்டு தேக்கநீர். அகழி கோட்டைப்புறத்து நீரரண். கூவல் மக்கள் பருகு நீர்நிலை. ஸோ இதில் வந்து பொருந்தாத ஒரு இணை அப்படின்னா வந்து 18வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூவல் மக்கள் பருகு நீர் நிலை. 19வது கொஸ்டின் திருமணம் முடிந்த பின் தொடர் நிகழ்வை டேஷ் என்பர். ஸோ 19வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடலாடுதல். 20வது கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. ஸோ குண்டம் அப்படின்னா வந்து குளிக்கும் நீர்நிலை. கூவல் அப்படின்னா வந்துட்டு உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. ஊருணி அப்படின்னா வந்துட்டு மக்கள் பருகும் நீர்நிலை. கண்மாய் எனப்படுவது வந்து உவர் நீர்நிலை. ஸோ இதில் வந்துட்டு இப்போ பொருந்தாதது அப்படின்னு சொல்லி ஆன்சர் கேட்குறான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்மாய் வந்து உவர் நீர்நிலை அப்படின்னு சொல்லி ஆன்சர். அது வந்து பொருந்தாத ஒரு இணை. விசனம் சொல் தரும் பொருள். ஸோ 21வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விசனம் சொல் தரும் பொருள். ஸோ ஆன்சர் வந்துட்டு 21வது கொஸ்டினுக்கு வந்துட்டு விசனம் அப்படின்னா வந்துட்டு கவலை. 22வது கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ 22வது கொஸ்டினுடைய பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கணும். மிசை அப்படின்னா வந்துட்டு மேல். கந்தம் அப்படின்னா வந்துட்டு மனம். வெம்பல் அப்படின்றது வாடல். குந்த அப்படின்றது வந்து வருந்த. ஸோ இதில் வந்து பொருந்தாத ஒரு இணை அப்படின்னா வந்துட்டு ஆன்சர் 22வது கொஸ்டின் வந்துட்டு குந்த வருத்த. 23வது கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பக்கம் வந்து ஆசிரியர் பேரை கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நூல் பேரை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்மளை வந்து இது பொருந்தாத ஒரு இணை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 23வது கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு மாணிக்க வாசகர் வந்து திருவாசகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 23வது கொஸ்டின் திருமூலர் அப்படின்னா வந்து திருமந்திரத்தை வந்து எழுதினார். சுந்தரர் அப்படின்னா வந்து தேவாரத்தை எழுதினார். ஸோ சேக்கிலார் அப்படின்னு சொல்லிட்டு திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பொருந்தாத ஒரு இணை அப்படின்னா வந்துட்டு சேக்கிலார் திருவிளையாடல் புராணம் அப்படின்னா வந்து பொருந்தாத ஒரு இணை. 24வது கொஸ்டின் திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடியவர். ஸோ 24வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்பி ஆண்டார். நம்பி வந்து திருத்தொண்டர் திருவந்தாதியை வந்து பாடியுள்ளார். 25வது கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தரளம் முத்து. 2வது வந்துட்டு பணிலம் சங்கு. 3வது வந்துட்டு வேரி தேன். 4வது வந்துட்டு சந்து நெல். ஸோ 25வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சந்து நெல்ன்றது வந்து ஒரு பொருந்தாத இணை. இப்போ வந்து 26வது கொஸ்டின். ஸோ பொறுத்து கொடுத்துருக்காங்க. நளி நாளிகேரம். நாளிகேரம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாளிகேரம் அப்படின்னா வந்துட்டு தென்னை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கோழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரச மரம். சூடு அப்படின்னா வந்துட்டு சூடு அப்படின்னா வந்துட்டு நெல் அரிக்கட்டு. களை அப்படின்றது வந்துட்டு கரும்பு. இப்போ வந்து 27வது கொஸ்டின் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுக்கா. காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து ஓடுகிறது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. ஸோ 3வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு வண்டுகள் சூழ்ந்து
ஆரவாரம் செய்கின்றன. ஸோ இப்போ வந்துட்டு 4வது ஆப்ஷன் பூக்களில் தேன் நிறைந்தது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா வந்துட்டு காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. பூக்களில் தேன் நிறைந்துள்ளது. வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. அடுத்தது வந்துட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து ஓடுகிறது. ஸோ நம்ம இதை வந்துட்டு இப்படி தான் நம்ம ஆன்சரை வந்து 28வது கொஷின் பொருந்தாத கவிஞரை தேர்ந்தெடு. ஸோ 28வது வந்துட்டு பொருந்தாத கவிஞரை தேர்ந்தெடு அப்படின்னா வந்துட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காரைக்கால் அம்மையார். 29வது கொஷின் மல் முதுர் வயவேந்தே. ஸோ கோடிட்ட சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ 29வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வளம். 30வது கொஷின் பொருந்தாத இணை எது? ஏறுகோல் அப்படின்னு சொல்லிட்டு எருதுகட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருவாரூர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து கரிக்கையூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆதிச்சநல்லூர் அப்படின்னு கொடுத்துட்டு அரிக்கமேடுன்னு கொடுத்துருக்காங்க. பட்டிமன்றம் அப்படின்னு கொடுத்துட்டு வந்து பட்டி மண்டபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 30வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருவாரூர் கரிக்கையூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 31வது கொஸ்டின் முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஸோ 31வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். சொற்றொடர்களை முறைப்படுத்துக. ஸோ 32வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். 33வது கொஸ்டின் பின்வரும் 4 வினாக்களும் பொருந்தும் ஒரு விடையை தருக. ஸோ இது வந்துட்டு இதனுடைய ஆப்ஷன் 33வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிற மாநிலத்தவர் விரும்பி வாங்கி செல்கின்ற காளை இனம் எது? ஸோ 34வது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ 34வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இலங்கை. 35வது கொஸ்டின் பிரித்து எழுதுக. ஸோ பிரித்து எழுதுக வந்துட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 35வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஸோ கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 36வது கொஸ்டின் தென்னிந்தியாவின் அடையாளமாக சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? ஸோ 36வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா செய்தி தொடர். 37வது கொஸ்டின் பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடிக்க. ஸோ அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா கோளிலும் ஏற்றப்படுவேன், இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பர். ஸோ 37வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ். 38வது கொஸ்டின் பட்டுப்பூச்சியாய் உரு பெறுவது. ஸோ 38வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கூட்டுப்புழு. 39வது கொஸ்டின் அறிவை மறந்தாக டேஷ் இருக்கக்கூடாது. அறிவை வந்து மறந்ததாக டேஷ் இருக்கக்கூடாது. ஸோ 39வது கொஸ்டின் ஆன்சர் என்ன வந்துட்டு உணர்ச்சி. 40வது கொஸ்டின் கலனிகள் சுமக்க வேண்டியது. ஸோ 40வது கொஸ்டின் வந்து கலனிகள் சுமக்க வேண்டியது. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு கதிர்கள். 41வது கொஸ்டின் ஒன்றறிவதே ஊற்றறிவதே இரண்டறிவதே அதனோடு நாவே இவ்வடிகள் அதனோடு என்பது எதை குறிக்கிறது? ஸோ மறுபடியும் கொஸ்டின் பார்க்குறேன் பாருங்கள். ஒன்றறிவதுவே அறிவதுவே இரண்டறிவதுவே இதன் அதனோடு
நாவே இவ்வடிகள் அதனோடு என்பது எதை குறிக்கிறது? ஸோ 41வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா தொடு உணர்வு. 42வது கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ 42வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன வந்துட்டு 42வது கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு ஐந்தறிவு உயிர் புல் மரம். 43வது கொஸ்டின் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஸோ சுவைத்தல், உறங்குதல், நுகர்தல், கேட்டல். ஸோ இதில் வந்து பொருந்தாத ஒரு இணை அப்படின்னா வந்துட்டு 43வது கொஸ்டின். ஸோ 43வது கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு உறங்குதல். 44வது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடுக்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 44வது கொஸ்டினுக்கு வந்துட்டு 1, 2, 3 சரி, 4 தவறு. 45வது கொஸ்டின் 45வது கொஸ்டின் வந்துட்டு தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள். ஸோ 45வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 45வது கொஸ்டினுடைய ஆன்சர் 27. 46வது கொஸ்டின் அறறிவு உடைய உயிரினம். ஸோ அறறிவு உடைய உயிரினம் 46வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மனிதன். 47வது கொஸ்டின் விடை வரிசையை தேர்க. ஸோ 47வது கொஸ்டின். ஸோ 47வது கொஸ்டின் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 47வது கொஸ்டின் சித்தாரா நெவிக். 48வது கொஸ்டின் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர். ஸோ 48வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவன். 49வது கொஸ்டின் ஆரியப்பட்டா என்ற இந்திய முதல் செயற்கைக்கோளை ஏவுவதற்கு காரணமானவர். ஸோ 49வது கொஸ்டின் ஆன்சர் என்ன வந்துட்டு விக்ரம் சாராபாய். 50வது கொஸ்டின் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வரும் ஆய்வு மையம் டேஷ். ஸோ திருவனந்தபுரத்தில் வந்து செயல்பட்டு வரும் ஆய்வு மையம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆன்சர் பற்றி வந்துட்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் தான் வந்துட்டு திருவனந்தபுரத்தில் வந்து செயல்பட்டு வருது. ஸோ இதோட வந்துட்டு ஸோ 9th வந்துட்டு ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸோ கண்டினியூவாக ஒரு 50 கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கேஸ்.